Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa alihi tayyibin wa ashabihi tahirin wa man tabi'ahum bi ihsani ila yaumiddin. Inna astaqal hadithi kitabullah wa khairal hadi hadi Muhammadin sallallahu alaihi wasallam wa sharral umuri muhdathatuha wa kullu muhdathatin bid'ah wa kullu bid'atin dalalah wa kullu dalalatin finnar. Kalimatani khafifatani ala lisani thaqilatani fil mizani habibatani ila rahmani subhanallahi wa bihamdihi subhanallahil azim. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சிறப்புமிகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், மறுமையில் அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய அரும்பெரு நசீபையும் வாய்ப்பினையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். காலல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபில் குர்ஆன் அதீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது அவல் ஃபித்யத்து இலல் கஃபி ஃபகாலு ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வ ஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். இது அவல் ஃபித்யத்து இலல் கஃபி, அந்த இளைஞர்கள் குகைம்பக்கம் ஒதுங்கிய பொழுது, ஒதுங்கிய நேரத்தில் ஃபகாலு அவர்கள் கேட்டார்கள், ரப்பனா இறைவா, ஆத்தினா எங்களுக்கு வழங்குவாயாக, மில்லதுன்க ரஹ்மத்தன் உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை வழங்குவாயாக, வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா எங்களுக்கு நேரான எங்களுடைய காரியங்களில் நேரான வழியை காட்டுவாயாக என்று அந்த இளைஞர்கள் கேட்ட துவாவை அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே பதிவு செய்திருக்கிறார். ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்வார்கள், இக்தனிம் ஹம்சன் கப்ல ஹம்ஸ், ஐந்துக்கு முன்னால் ஐந்தை நீங்கள் பேணுதலாக கருதி கொள்ளுங்கள். ஐந்துக்கு முன்னால் ஐந்தை நீங்கள் ஒரு பொக்கிஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஷபாபக கபல ஹரமிக்க, வயோதியத்துக்கு முன்னால் வாலிபத்தை நீங்கள் கவனமாக பொக்கிஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள். வசிஹத்தக கபல சக்மிக்க, நோய்க்கு முன்னால் உள்ள ஆரோக்கியத்தை நீங்கள் கனிமத்தாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏழ்மைக்கு முன்னால் செல்வத்தை நீங்கள் பேணுதலாக கருதி கொள்ளுங்கள். வேலைக்கு முன்னால் ஓய்வை நீங்கள் கனிமத்தாக எடுத்துக்கொள்ளுங்கள். மௌத்துக்கு முன்னால் உள்ள வாழ்க்கையை நீங்கள் பேணுதலாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள் கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, ஆயத்தில் அல்லாஹ் தஆலா இளைஞர்களை பற்றி பேசுகிறார், இளைய சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறார். அந்த இளைஞர் சமுதாய வாழ்க்கையில் வெற்றி பெற்றது, அநியாயக்கார அரசனிடமிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டு வெற்றி கிடைத்தது அல்லாஹ்வின் புறத்தின் மூலமாக. அந்த இளைஞர் சமுதாயம் எப்படி வெற்றி பெற்றார்கள்? அதே நேரத்தில் கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயோதிகத்துக்கு முன்னால் இருக்கின்ற அந்த வாலிபத்தை கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள், பேணுதலாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் செய்தியை சொல்கிறார்கள். இங்கு மனிதர்களுக்கு 3 வகையான பருவங்கள் உண்டு, காலங்கள் உண்டு. ஒன்று குழந்தை பருவம், இன்னொன்று வாலிப பருவம், இன்னொன்று வயோதிக பருவம். இந்த 3 பருவம் உண்டு. குழந்தை பருவம் உண்டு, வாலிப பருவம் உண்டு, முதியோர் பருவம் ஒன்று உண்டு, வயோதிக பருவம் ஒன்று உண்டு. அல்லாஹ் தஆலா சிலர்களுக்கு இந்த 3 பருவத்தை தாண்டிய பிறகு மௌத்தை கொடுக்கிறான்.
சிலர்களுக்கு 2 தாண்டும் போதே மௌத்தை கொடுக்கிறான், சிலர்களுக்கு இந்த சிறு வயதிலே மௌத்தை கொடுக்கிறான். ஆக எப்படியோ மௌத்து எதுக்கு முன்னால் எது வருதோ, எதுக்கு பின்னால் எது வருதோ, அது ஒரு பக்கம் இருந்தாலும் சுவனத்தில் நாம் நுழையக்கூடிய பருவம் என்ன தெரியுமா? கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபியத்தான பெண்மணி, வயசான பெண்மணி இது கேட்டாங்க. அதுக்கு வேடிக்கையாக ரசூலுல்லாஹ் பதில் சொன்னார்கள். கிட்ட ஒரு வயோதியா அம்மா கேட்கிறாங்க, ஒரு வயோதி அம்மா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க எப்படி சொர்க்கத்துக்குள்ள போகிறது? நாங்க எப்படி சொர்க்கத்துக்குள்ள போகிறது? நாங்க எப்படி சொர்க்கத்துக்குள்ள போகிறது என்று ஒரு சஹாபியத்தான் அம்மா கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேடிக்கையா சொன்னாங்க, நீங்கள்லாம் சொர்க்கத்துக்கு போக முடியாது, நீங்கள்லாம் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. தொடக்கம், நீங்கள்லாம் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்ப அந்த அம்மாவும் அழுதாங்க, நாங்க சொர்க்கத்துக்கு போக முடியாதா யா ரசூலல்லாஹ்? ஆமா, போக முடியாது. மறுபடியும் அழுதாங்க. இப்ப கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அந்த அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள்லாம் வயோதிகமான நிலையில சொர்க்கத்துக்கு போக முடியாது, ஆனா வாலிபரா தான் உள்ள போக முடியும் சொர்க்கத்துக்குள்ள. நீங்க சொர்க்கத்துக்குள்ள போகும்போது வாலிபத்தோட தான் சொர்க்கத்துக்குள்ள போக முடியுது, வயோதிக நிலையில போக முடியாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பதில் சொன்னார்கள். அப்ப சொர்க்கத்துல வாழக்கூடிய வயது என்ன வயது தெரியுமா? வாலிப வயது. எவ்வளவு வயோதிகத்தில் ஒருவர் மௌத்தானாலும் அவர் சொர்க்கத்துக்குள்ள போகிற நேரம் வாலிபர். எவ்வளவு சின்ன குழந்தையாக மௌத்தானாலும் அவர் உள்ள சொர்க்கத்துக்குள்ள போகும்போது வாலிப வயது. ஒருவர் வாலிபத்தில் மௌத்தானாலும் அவர் சொர்க்கத்துக்குள்ள போகும்போது வாலிப வயது. அப்ப சொர்க்கத்துக்குள்ள வாழக்கூடிய வயது வாலிப வயது தான். அது நிலையான வயது, அது கூடவும் செய்யாது, குறையும் செய்யாது, நிலையாக இருந்து கொண்டே இருக்கும். அது ஒரு விதமான ஒரு வாழ்க்கை. அப்ப சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்த வாழ்க்கை எந்த வாழ்க்கை தெரியுமா? எந்த பருவத்தை தேர்ந்தெடுக்கிறான்னு சொன்னால் வாலிப பருவத்தை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்வார்கள், அதாவது வாலிப பருவம் இல்லாம வயோதிக பருவத்தில் செய்யக்கூடிய அமல், வயோதிக பருவத்தில் செய்யக்கூடிய அமல், சின்ன வயசுல செய்யக்கூடிய அமல், இந்த 2 அமல்களை விட வாலிபத்தில் செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹ் தஆலா பிரத்யேகமான நன்மை வழங்குகிறார். வாலிபத்தில் செய்யக்கூடிய அந்த இபாதத்துகளுக்கு, வாலிப வயதில் செய்யக்கூடிய அந்த தியாகத்துக்கு அல்லாஹ் தஆலா பிரத்யேகமான நன்மையை வழங்குகிறான், ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறான். நாம் அதிகமா கேட்ட ஹதீஸ் தான். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிழலில்லாத அந்த நேரத்திலே, மறுமை நாளில் நிழலில்லாத அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா தன்னுடைய நிழலை 7 வகையினருக்கு கொடுக்கின்றான். ஸலாஸத்துன் லில்லுஹும் அதல்லஹுமுல்லாஹு ஃபி தில்லிஹி யௌம லா லில்ல இல்லா தில்லுஹு. 7 வகையினருக்கு, சபஅத்துன் 7 வகையினருக்கு, யுதில்லுஹுமுல்லாஹு ஃபி தில்லிஹி யௌம லா லில்ல இல்லா தில்லுஹு. தன்னுடைய பிரத்யேகமான அந்த நிழலை மறுமை நாள்ல 7 வகையினருக்கு கொடுக்கிறான். அந்த 7 வகையினர்ல ஒரு வகையினர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், ஒரு வாலிபர் தன்னுடைய வாழ்க்கையை இபாதத்திலே கழித்த அந்த வாலிபருக்கு அல்லாஹ் தஆலா நிழலில்லாத அந்த மகஷர் நேரத்திலே தன்னுடைய நிழலை கொடுத்து கண்ணியப்படுத்துகிறான் என்கிறார்கள் கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சின்ன பிள்ளைக்கு கொடுக்காத ஒரு பாக்கியம், ஒரு முதியவர் செய்கின்ற அமலுக்கு கொடுக்காத பாக்கியம் அல்லாஹ் தஆலா இந்த வாலிபருக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால், இந்த வாலிப சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வாலிப வயது எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான வயது, வாழ்க்கை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே வாலிபர்கள் நல்ல காரியத்தில் ஈடுபட வேண்டுமே தவிர மோசமான நடவடிக்கையில் ஒரு காலம் ஈடுபட்டு விடக்கூடாது. சமூக விரோத செயல்களில் ஒரு காலம் ஈடுபட்டு விடக்கூடாது. சமூக விரோத செயலுக்கும் இஸ்லாத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின்.
லா யஸ்ரிகு சாரிகு ஹீன யஸ்ரிகு வஹுவ முஃமினூன் லா யஷ்ரிபுல் ஹம்ர ஹீன யஷ்ரிபுஹா வஹுவ முஃமினூன். ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின். தவறான ஒரு பழக்கத்தை ஒரு மனிதன் செய்ய மாட்டான், வஹுவ முஃமினூன், அவன் மூமினா இருக்கும் நிலையில செய்ய மாட்டான். லா யஸ்ரிகு சாரிகு ஹீன யஸ்ரிகு வஹுவ முஃமினூன். ஒரு திருடன் திருட மாட்டான், அவன் திருடுகிற பொழுது மூமினாக இருக்க மாட்டான். மூமினா இருக்க நிலையில ஒரு மூமின் திருட மாட்டான். மூமினா இருக்க நிலையில ஒரு மனிதன் சாராயம் குடிக்க மாட்டான் என்றார்கள் கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக சமூக விரோத செயலுக்கும் இஸ்லாத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. எனவே இந்த சமூக விரோத செயல்களில் எந்த நிலையிலும் நம்முடைய வாலிபர் ஈடுபட்டு விடக்கூடாது. நம்முடைய வாலிபருடைய பேர் ஈடுபட்டு விடக்கூடாது, இடம்பெற்று விடக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டும். நம்மெல்லாம் சொல்லுவோம், வயசுல மூத்தவங்க நம்மெல்லாம் சொல்லுவோமா இல்லைங்களா? இன்றைய கால இளைஞர்களை பார்த்து விட்டு நாம சொல்கிற வார்த்தை தெரியுமா? எங்க காலம் இப்படியா இருந்துச்சு, நாங்கள்லாம் இப்படியா வாழ்ந்தோம், எங்க காலம் இப்படியா இருந்துச்சுன்னு சொல்லுவார்கள். இப்போள்ள இளைஞர்களை பார்த்து நம்ம முதியவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை இதுதான். ஏன்னா இன்னைக்கு காலம் அந்த அளவுக்கு கெட்டு போய் இருக்கிறது, காலம் ரொம்ப கெட்டு போய்விட்டது. இந்த இளைஞர்கள் அவர்கள் யார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இளைஞர்கள், இந்த வாலிபர்கள் அவர்கள் யார் என்பதை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவருடைய பலம் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்கள் ஒரு நோன்பு நோற்றால் ஒரு வாலிபர்கள் 30 நோன்பு நோற்பதற்கு இந்த ஒரு நோன்பு நோற்பது சமம். ஒரு வாலிபன் ஒரு நோன்பை நோற்பதிலும் வயோதிகர்கள் 30 நோன்பை நோற்பதற்கு சமம் என்பதை இந்த வாலிபர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடிதடியில் ஈடுபடுவது இளைஞருடைய பலம் என்பது அல்ல. கலவரத்தில் ஈடுபடுவது ஒரு வாலிபருடைய பலம் என்பதை காட்டக்கூடிய விஷயம் அல்ல. போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பது ஒரு இளைஞருடைய பலம் என்பதல்ல. அவருடைய பலம் என்ன தெரியுமா? சத்திய மார்க்கத்தை சொல்லுகிற போது அதை உள்வாங்கிக் கொண்டு இவருடைய நண்பகத்தன்மை என்ன என்பதை பார்த்துவிட்டு, இதனால் இஸ்லாத்துக்கும் இஸ்லாத்துடைய கொள்கைக்கும் இஸ்லாத்துடைய ஒழுக்கத்துக்கும் எந்த கேடு ஏற்படாதல்லவா என்பதை புரிந்து கொண்டு தானும் நடக்க வேண்டும், மற்றவருக்கு நடப்பதற்கு தூண்டுதல் வேண்டும். இதுதான் இளைஞருடைய பலம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சத்தம் போடுவதோ கூக்கில் இழுவதோ ஒன்றை கெடுத்து குட்டிச்சோறு ஆக்குவதோ அது இளைஞருடைய பலம் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய இளைஞர்கள் இப்படித்தான் வளர வேண்டும். சத்திய மார்க்கத்தில் பிடிப்புள்ளவராக இருக்க வேண்டும், இஸ்லாமிய கொள்கைகளில் பிடிப்புள்ளவராக இருக்க வேண்டும், இஸ்லாத்தின் ஒழுக்கங்கள் சிதையாமல் பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும், இஸ்லாத்தின் ஒழுக்கங்களை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும், தாமும் அதில் நிலையாய் இருக்க வேண்டும், மற்றவர்களும் அதில் நிலை நிறுத்த வேண்டும். இதுதான் இஸ்லாமியருடைய ஒரு பலம், இளைஞருடைய பலம். இதைத்தான் கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், தங்களுடைய தோழர்களுக்கு அவர்கள் எத்தி வைத்தார்கள். நம்முடைய இளைஞர்கள் நல்ல வழியில் அவர்கள் செல்ல வேண்டும் என்றால் சில காரியத்தை நாம் ஈடுபட வேண்டும். இப்பொழுதே சில காரியத்தில் ஈடுபட வேண்டும். முதல்ல மக்தப மதர்சாவை பலப்படுத்த வேண்டும். பள்ளிதோறும் இருக்கின்ற மக்தப மதர்சாவை பலப்படுத்த வேண்டும். இன்னைக்கு நம்ம மக்தப மதர்சா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? பள்ளிவாசல் தோறும் நடக்கிற ஒவ்வொரு பள்ளிவாசல் நடக்கிற அந்த மக்தபு மதர்சா நாம எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? மக்தபு மதர்சாவை சரியான முறையில கொண்டு போய் அவருடைய கட்டமைப்பு சரியாக வைத்து அதில் ஓதி கொடுக்கின்ற பொழுது, அந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது, அந்த பிள்ளைகள் ஒன்று இதோ நமக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற மதர்சா மாணவர்களை போல குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஹாஃபிழ்களை போல உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மக்தபு மதர்சாவை பலப்படுத்தவில்லை என்று சொன்னார், மக்தபு மதர்சாவை நாம் சரியான முறையில் கட்டமைக்கவில்லை என்று சொன்னால் பிள்ளைகள் சிதறி போவார்கள். வருங்கால இளைஞர்கள் அவள் பாதை மாறி போவார் என்று மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு மக்தபு மதர்சாவை நாம ஏனாதானே என்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். மக்தபு மதர்சாவுக்கு செலவழிப்பதை ஏதோ ஒரு பாரமாக கருதி கொண்டிருக்கின்றோம். அது எப்ப வேண்டுமானால் நடத்திக் கொள்ளலாம், எப்ப வேணாலும் எடுத்துக் கொள்ளலாம். ஒரு பொதுபோக்கான முறையில் மக்தபு மதர்சா நடத்தப்படுகிறது. அப்படி நடத்தக்கூடாது. அருமையானவர்களே, மக்தபு மதர்சாவை எப்படி நடத்த வேண்டும்?
அவர் கண்டிப்போடு நடத்த வேண்டும், ஒரு கண்காணிப்போடு இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் இருக்கிறார்களா, மாணவர்கள் இருக்கிறார்களா, என்ன செய்து கொண்டிருக்கிறார், நம்ம புள்ள மதரசாக்கு போச்ச, என்ன ஓதுச்சு, என்ன நடந்துச்சு, என்ன இதை சொல்கிறார் என்பதை கண்காணிக்கின்ற அளவுக்கு மக்தப் மதரசா நடத்த வேண்டும். மக்தப் மதரசாக்காண்டி செலவழிக்கிறத நாம பெருசாவே கருதவே கூடாது. இவ்வளவு செலவாகாத மக்தப் மதரசாக்கு, இந்த மதரசாக்கு ஒரு 50 பிள்ளைகள் படிப்பதற்கு, 40 பிள்ளைகள் படிப்பதற்கு இத்தனை ஆயிரத்தை கொட்டி கொடுக்க வேண்டுமா, இத்தனை லட்சத்தை செலவழிக்க வேண்டுமா என்று நாம் கணக்கு பார்க்க ஆரம்பித்தால் நம்முடைய சந்ததிகள் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். நம்முடைய சந்ததியுடைய வாழ்க்கை கேள்விக்குறி. மக்தப் மதரசாவை பலப்படுத்தாமல் இளைஞர்களை கட்டமைக்க முடியாது. மக்தப் மதரசாவை பலப்படுத்தாமல் இளைஞர்கள் கட்டுக்கு கொண்டு வந்து விட முடியாது. அதைத்தான் ஹதரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்தப் மதரசாவை திண்ணை தோழர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அஸ்ஹாபு சுஃபாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 தோழர்களை கொண்டு ஆரம்பித்தார்கள். அந்த மதரசாவை, இந்த மக்தப் மதரசாவை ரசூலுல்லாஹ் 4 தோழர்களை கொண்டு ஆரம்பித்தார்கள். அவர்கள் மரணிக்கின்ற நேரத்தில் 800க்கு மேற்பட்ட மாணவர்கள் உண்டு. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் முதல்ல செய்த காரியம் அந்த மக்தப் மதரசாவை பலப்படுத்தினார்கள். இன்னைக்கு மக்தப் மதரசாவை கெடுக்கின்ற அளவுக்கு நம்ம பள்ளி பாடத்திட்டங்கள்லாம் வந்துருச்சு, பள்ளி நேரங்கள்லாம் மாறிடுச்சு. அது 2000க்கு பிறகு அந்த ஸ்கூலுக்கு போற நேரம் மாறி போனது. 2000க்கு முன்னாடி வரை 90 காலகட்டத்தில் 80 காலகட்டத்தில் நீங்களும் ஓதிருப்பீங்களா இல்லவா, 8 மணி வரை காலை மதரசா நடந்துகிட்டு இருந்துச்சு. 8 மணி வரை காலை மதரசா நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு 7 மணிக்கே வீட்டு வாசல்ல வேன் வந்து நிற்குது. எங்க மதரசாக்கு இல்ல, ஸ்கூலுக்கு. 7 மணிக்கு மதரசா ஸ்கூல் வாசல் முன்னால ஸ்கூல் வேன் வந்து நிற்க, ஏறணும், என்னத்தை ஓதணும். இது ஒரு காலம் வந்துச்சு. மக்தப் மதரசாவை அடியோடு ஒழிக்க வேண்டும் பாடத்திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு மதரசா மாணவர்கள் கொஞ்சம் செதறி போனார்கள். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால உள்ள ஒரு 90ல இருந்த மாணவர்களுக்கு இருந்ததற்கும் 2000க்கு பிறகு உள்ள அந்த பிறந்தவர்களுக்கும் இன்னைக்கு உள்ள நிலை நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு அதிகமான இளைஞர்கள், நம்ம ஊர் இளைஞரை பத்தி நாம பேசல, பொதுவா நம்ம பேசுறோம். அதிகமான இளைஞர்கள் அவர்கள் மார்க்க கல்வியில பற்று இல்லாமல், இஸ்லாத்தில் பிடிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த மக்தப் மதரசா ஒழிச்சது. அந்த மக்தப் மதரசா ஒழிச்சதுனால்தான் இன்னைக்கு இளைஞர்கள், அதிகமான இளைஞர்கள் இன்னைக்கு இஸ்லாத்தினோட பிடிப்பு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கடுத்து கால மக்தப் மதரசா போச்சுங்களா, அதற்கு பிறகு அசருக்கு பிறகு மதரசா நடக்கும், மக்ரிப் பிறகு சில ஊர்ல மக்ரிப் பிறகு மதரசா நடக்கும், அசருக்கு பிறகு மதரசா வர முடியாது. ஸ்பெஷல் கிளாஸ் சொல்லி 6 மணி வரை வச்சிருந்தாங்க. ஸ்பெஷல் கிளாஸ் சொல்லி 6 மணி வரை வச்சிருந்தாங்க. அசருக்கு பிறகு மதரசா போச்சுங்களா, போச்சா, அதோட அசருக்கு பிறகு மதரசா போச்சு. சரி, அசருக்கு 6 ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும் ஒரு டீயே குடிச்சிட்டு அவனும் எவ்வளவு நேரம் அவனும் ஏந்திரமா மாணவர்களும் அடுத்து அவனும் டியூஷனுக்கு போகணும். இப்படியே பிள்ளைங்க பள்ளிவாசல் தொடர்பு இல்லாம, காலையில எஞ்சியிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்கின்றவரை குர்ஆனுடைய தொடர்பு இல்லாம, பள்ளிவாசலுடைய தொடர்பு இல்லாம அந்த பிள்ளைகள் வளர்ந்து விட்டால் இவர்கள் தான் பிற்காலத்தில் இளைஞராக வர்றாங்க. அடுத்த சமுதாயம் அவர்களுக்கு இளைஞர்கள் அவர்கள் தானே. இவர்கள் என்ன படிப்பார்கள், என்ன பற்று இருக்கும், என்ன ஒழுக்கம் இருக்கும், நினைச்சு பாருங்க. பள்ளிக்கூடங்களை சொல்லிக் கொடுக்காத ஒழுக்கங்களை எல்லாம் மதரசாவில் சொல்லிக் கொடுக்கப்படும். நீ எப்படி சிறுநீர் கழிக்கும் போது எந்த காலை எடுத்து உள்ள முன்னால் வைக்கணும், சிறுநீர் கழிக்கும் போது எந்த கையை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும், நீ வந்து பாத்ரூமுக்கு போயிட்டு வெளியே வரும்போது எந்த காலை முன்னால வைக்கணும். இந்த ஒழுக்கங்கள் யாரு சொல்லிக் கொடுக்கிறது? பெத்தவங்க சொல்லிக் கொடுக்கிறாங்களா? என்னைக்கா உட்கார்ந்து பெத்தவங்க சொல்லிக் கொடுத்திருப்பார்களா? நீ சாப்பிட ஆரம்பிக்கிறது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும்பா, சாப்பிட்டு முடிஞ்சவன அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுப்பா என்று எந்த பெத்தவங்க சொல்லிக் கொடுப்பார்கள்? வீட்டுக்குள்ள நுழைகின்ற போது சலாம் சொல்லி நுழைப்பா, வீட்டுக்குள்ள நுழையும் போது சலாம் சொல்லிட்டு குல் வல்லாஹ் சூரா ஓதுப்பா என்று எந்த பெத்தவங்க சொல்லிக் கொடுக்கிறார்கள்? எங்கேயுமே சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. தவக்கல்து அலல்லா என்று வீட்டை விட்டு கிளம்பும் போது சொல்லணும் சொல்லி எந்த பெத்தவங்க சொல்லிக் கொடுக்கிறாங்க? அரிதிலும் அரிது, அந்தரும் நாதிலும் சொல்லுவாங்க, அரிதிலும் அரிது. அது அப்படி சொல்லிக் கொடுக்கிறதெல்லாம் இந்த ஒழுக்கங்களே இல்லாம நம்முடைய பிள்ளைகள் வளர்கிறார்கள், சிறு வயதில் வளர்கிறார்கள். இவர்கள் வாலிபன் ஆனதால் எங்கே ஒழுக்கம் இருக்கும்? நினைச்சு பாருங்க.
அப்போ பிள்ளைகளுக்கு நம்முடைய வருங்கால இளைஞர்கள் நல்ல நிலையில இருக்க வேண்டும் என்று சொன்னா முதல்ல மக்தப மதரசாவை நாம பலப்படுத்த வேண்டும். அந்த மக்தப மதரசாவை கட்டமைக்க வேண்டும். அந்த மக்தப மதரசா கண்டு செலவழிக்கிறல நம்ம ஒரு காலம் கணக்கு பார்த்துட கூடாது. இவ்வளவு செலவாகுதா, அவ்வளவு செலவாகுதா, இவ்வளவு செலவழிக்கணுமா, இதெல்லாம் தேவையா, இந்த மக்தப மதரசாக்கு இதெல்லாம் தேவையான்னு சொல்லி ஒரு காலம் முகம் சுழிச்சிடக்கூடாது. ஏன்னா அவர்கள் தான் ஒரு சமுதாயத்தை, இதுக்கு பிறகு வரக்கூடிய நமக்கு பின்னால் உள்ள சமுதாயத்தை அவர்தான் தூக்கி பிடித்திருக்கக்கூடியவர்கள். அதனால் மக்தப மதரசாக்கு செலவழிக்கிறது ஒரு காலம் பாரதூரமாக கருதிவிடக் கூடாது. இரண்டாவது, நல்ல நட்பை ஏற்படுத்த வேண்டும். நல்ல நட்பை ஏற்படுத்த வேண்டும். நட்பு தான் நம்ம பிள்ளைங்க யாரோட படம். இந்த வயசிலேயே, சின்ன வயசிலேயே நம்முடைய பிள்ளைகள் யாரை நண்பனாக தேர்ந்தெடுக்கிறார் என்பதை நாம் கண்காணிக்க வேண்டும். நல்ல பையனோட சேர்றானா, நல்ல ஒழுக்கமான பையனோட சேர்றானா, ஒழுக்கமான பையனோட படிக்கிறானா, சேர்ந்து படிக்கிறானா, படிப்பில் அவனுக்கு மேல உள்ளவன சேர்றானா, கீழே உள்ளவன சேரானா என்று பார்த்து நம்முடைய பிள்ளைகளை சேர்மானத்தில் விட அனுமதிக்க வேண்டும். நல்ல நட்பை தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்ல நட்பு தான் அந்த பிள்ளைகளை சீர்திருத்தம் பண்ணும். நட்பு தான் அருமையா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பெற்றவங்க கூட சில விஷயம் சொல்ல முடியாது, ஆனா நண்பன் மூலம் சொன்னா அது எடுபடும். உண்டா இல்லைங்களா? தாய் தப்பன் சொன்னா கூட ஏத்துக்க மாட்டான். தாய் தப்பன் சொன்னாலும் கூட என்னன்னு ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுவான். ஆனா அவனுடைய கூட்டாளி சொன்ன நினைச்சிக்க, அப்படியா, ஓகே, இன்ஷா அல்லாஹ், சரி நான் செய்யறேன். அப்ப கூட்டுக்கு இருக்க அந்த நட்புக்கு இருக்கிற அந்த ஒரு பலம் அது. அதனால் நட்பை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது சரியான முறையில் தேர்ந்தெடுக்கிறானா என்பதை யோசித்து நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும், சேர்மானத்தை விட வேண்டும். வரலாற்றில் ஒரு செய்தி ஒன்று சொல்லப்படும். உக்பத் இப்னு அபி முய்த், உபை இப்னு கலப், ரெண்டு பேர் நண்பர்கள். உக்பா, உபை, ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள், இணை பிரியாத நண்பராக வாழ்ந்தவர்கள். இவர்கள் ரெண்டு பேரும் ரசூலை எதிர்ப்பதில் ரொம்ப தீவிரமானவர்கள். உக்பத் இப்னு அபி முய்த்தும் சரி, உபை இப்னு கலஃபும் சரி, ரெண்டு பேரும் ரசூலை திட்டுவதிலே அவ்வளவு ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு கொண்டு திட்டுவார்கள், ரசூலை வசைபாடுவார்கள். ஒரு நாள் உபை வெளியூருக்கு போயிட்டான். ரெண்டு பேரும் நண்பர்கள். உபை என்ன வெளியூருக்கு போயிட்டான். வெளியூருக்கு போய் ஒரு மாசம் 2 மாசம் ஆச்சு. அதற்கு இடையில உக்பா கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எங்க வீட்டுல வந்து நீங்க சாப்பிடணும், விருந்துக்கு வரணும், எங்க வீட்டுக்கு வந்து நீங்க சாப்பிடணும் யா ரசூலல்லாஹ். இப்ப கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உன் வீட்டுல வந்து நான் சாப்பிடுறான்னு சொன்னா எனக்கு நீ பிரதி உபகாரம் செய்யணும். என்ன செய்யணும் யா ரசூலல்லாஹ்? நீ கலிமா சொல்லு போதும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், இதை மட்டும் சொல்லுப்பா, நான் உன் கூட வந்துடுவேன். அப்ப உக்பா என்ன செஞ்சான், ஏன் ரசூல நம்ம வீட்டுல சாப்பிடணும், ஒரு பரக்கத்து அப்படிங்கிறதுக்காக வேண்டி உக்பா ஷஹாதத்து கலிமா மொழிதான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹதுக முஹம்மது ரசூல் அஷ்ஹதுக அன்ன ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை. அஷ்ஹதுக, உங்களுக்கு நான் சாட்சி சொல்கிறேன், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீர்கள் என்று நான் உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லி ஈமான் கொண்டார். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அளப்பரிய சந்தோஷம். உக்பா இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிஞ்சு வச்சு கொஞ்ச நாளைக்கு போனவன் திரும்பி வந்தான். உபை திரும்பி வந்தான். அவனுடைய நண்பன் திரும்பி வந்த உடனே ஊர் மக்கள் ஒரு சிலர் இருப்பாங்களா இல்லைங்களா, அவங்க சொன்னாங்க, உன்னோட நண்பன் உக்பா இஸ்லாத்துக்கு வந்துட்டான்ப்பா, உன் நண்பன் உக்பா இஸ்லாத்துக்கு போயிட்டாப்புல, ரசூலோட சேர்ந்து இருக்கிறாப்புல, இன்னும் கேட்க மாட்டியான்னு தூங்கி விட்டாங்க. நேர உபை போனான், உக்பாவை பார்த்து கேட்டான், உக்பா நீ இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டாயா? ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் உன்னை நீ இணைத்துக் கொண்டாயா என்று கேட்டான். இல்லப்பா, அப்படிலாம் இல்ல, நான் உங்களை ஏத்துக்கிடல. அந்த நட்பு பாருங்க, பொய் சொல்ல வைக்கும். நல்ல நிலையில இருந்தான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூலோடு ஐக்கியமாக இருந்தான்.
இப்போ அந்த நட்பு ஏற்கையில விட்டு போன அந்த நட்பு மறுபடியும் அவன் திரும்பி வந்த உடனே அவன் கேட்டான், உபை கேட்டான் உக்குபா பார்த்து, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாய் என்று கேட்ட நேரத்தில், இல்லை நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, உன்னை விட்டுப்பட்டு நான் எப்படி போவேன், உன்னை விட்டுப்பட்டு நான் எப்படி போவேன். சரி நீ சொல்ற நான் ஏத்துக்கிறேன், ஆனா நீ ஒரு காரியம் செய்யல, என்ன தெரியுமா? ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால போய் நின்று அவங்க மூஞ்சில காரி துப்பிட்டினா நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ என் கூட என்ன செஞ்ச, என்னோட நீ நட்பாக இருக்கிறாய், நீ இன்னும் என்னுடைய மார்க்கத்தில் இருக்கிறாய், நீ இஸ்லாத்துக்கு போகல, நம்முடைய மூதாதையருடைய மார்க்கத்தில் இருக்கிறாய் என்று நான் விளங்கிக் கொள்கிறேன். எப்ப தெரியுமா? நீ ரசூலை பார்த்து அவங்க முகத்துக்கு நேரம் நின்று அவங்க முகத்தை துப்ப வேண்டும். சரி செய்யறேன், நான் செய்யறேன். உக்குபா நேர போன கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நின்றான். ரசூலுடைய முகத்திலே காரி துப்பினான். ரசூலுடைய முகத்திலே காரி துப்பினான். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுக்காக வேண்டி எவ்வளவு அவமானப்பட்டிருக்கிறார்கள். கொஞ்சம் நம்ம யோசிப்போம். இந்த தீனை வளர்க்க வேண்டும், அவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை, அவங்களுக்கு எந்த லாபம் கிடையாதுங்க. இந்த தீனை வளர்க்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவங்க அல்ல குர்ஆன்ல நிறைய இடத்துல சொல்லுவாங்க. குர்ஆன் நிறைய விஷயத்துல உங்கள்கிட்ட நான் இது எந்த ஒரு பகரத்தினை எதிர்பார்க்கவில்லை, கூலி எதிர்பார்க்க மாட்டார்கள் நபிமார்கள், இந்த கூலி உங்கள்கிட்ட எதிர்பார்க்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதிகமான இடத்துல பேசுவார். ஈமான் கொள்வது யாருக்காக? ஒரு மனிதன் ஈமான் கொள்ள யாருக்காக? ரசூலுக்காக, அவனுக்காக வேண்டித்தான். அவனுடைய கபருடைய வாழ்க்கை வெற்றி பெறும், மஹ்ஷர் அவன் வெற்றி பெறுவான், சொர்க்கத்துக்குள்ள போவான். ஆனால் அந்த மனிதனுக்காக வேண்டி பாடுபட்டார் ரசூலுல்லாஹ். அந்த மனிதனுக்காக வேண்டி எவ்வளவு அவமானப்பட்டார்கள். இந்த மனித சமுதாயம் நல்வழிக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவமானத்தில் நிறைய அவமானப்பட்டு இருக்கிறார்கள். அதனால்தான் ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்வார்கள், மா உத்திப ரசூலு மின் கபலி மிஸ்ல மா உத்திபனி. ரசூலுடைய வார்த்தை, மா உத்திப ரசூலு மின் கபலி மிஸ்ல மா உத்திபனி. எனக்கு கொடுத்த என்னுடைய சமுதாயம் எனக்கு கொடுத்த நோவினை போல எந்த நபிமாரும் இது போல நோவினப்பட்டதில்லை என்றார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு அவமானப்பட்டு இருக்கிறார்கள் இந்த சமுதாயத்திலே. இந்த சமுதாயம் நல்வழிக்கு வர வேண்டும், சத்திய மார்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவமானப்பட்டிருக்கிறார்கள். அதுல ஒன்றுதான் இது. உக்குபா காரி துப்பினான். நம்முடைய முகத்தில் ஒருத்தர் காரி துப்பினா ஏற்றுக்கொள்ள முடியுமா? நம்மளோட வயசுல மூத்தவர் துப்புனாலாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏத்துக்கிறோமா? சகிச்சுட்டு போவோமா? மேல கிடக்க துண்டை பிடிச்சி இழுத்தா நம்ம சும்மா விட்டுருவோமா? அதை விட மிகப்பெரிய அவமானத்தில் ரசூலுல்லாஹ் பட்டிருக்கிறார்கள். ஆனால் சகித்து போனார்கள். அவன் காரி துப்புன உடனே, உக்குபா காரி துப்புன உடனே உபை சொன்னான், நீ இன்னும் நம்முடைய சத்திய மார்க்கத்தில் இருக்கிறாய், நம்முடைய மூதாதையர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் இருக்கிறாய் என்பதை நீ நான் விளங்கிக் கொண்டேன், வா என்னோடு வா என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வசனத்தை இறக்கினார். யௌம யஅது ஸாலிமு அலா யதைஹி யகூலு யா லைத்தனி இத்தகது மஅ ரசூலி சபீலா. சூரத்துல் ஃபுர்கான்ல அல்லாஹ் சொல்வார், ரெண்டு கையும் அந்த நாள்ல கடித்து கொண்டு, அந்த அநியாயக்காரன் யார்? இந்த உக்குபா. ரசூலுல்லாஹ் காரி துப்புனானா இல்லையா? அந்த உக்குபா மறுமை நாள்ல ரெண்டு கையும் கடித்து கொண்டு, யா லைத்தனி இத்தகது மஅ ரசூலி சபீலா, நான் ரசூலோடு சேர்ந்து கொண்டு சத்திய மார்க்கத்தில் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டாமா என்று அவன் சொல்லுவான். யா வைலதா லைத்தனி லம் அத்தகது ஃபுலானன் கலீலா, எனக்கு வந்த கேடே, எனக்கு வந்த கை சேதமே, இந்த நண்பனை நான் தேர்ந்தெடுக்காமல் இருந்திருக்கலாமே என்று சொல்வான். எந்த நண்பனை? உபைய காரி துப்ப சொன்னானா இல்லையா? அந்த நண்பனை, இந்த நண்பனை நான் தேர்ந்தெடுக்காமல் இருந்திருக்கலாமே என்று அவன் கை சேதப்படுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே பதிவு செய்கின்றான். அவன் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், நல்ல நட்பை தேர்ந்தெடுக்க வேண்டும், நல்ல நட்பை தேர்ந்தெடுக்க வேண்டும். சாதாரண யார் விட்டாலும் பழகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடக் கூடாது. அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளை யாரோடு பேசுகிறார், நம்முடைய பிள்ளை யாரோடு தொடர்பில் இருக்கிறார், நம்முடைய பிள்ளை யாரோடு சேர்ந்து படிக்கிறார், நம்முடைய பிள்ளை எங்க போகிறது என்பதை எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி கவனத்தில் கொண்டால்தான் வரக்கூடிய இளைய சமுதாயம்
இப்போ உள்ள பிள்ளைங்கள் பின்னால் இளைஞரா மாறாங்களா இல்லைங்களா? அவர் நல்ல வழியில இருப்பார்கள், நிலையாக இருப்பார், நல்வழியில நிலையாக இருப்பார்கள், ஒழுக்கத்தோடு வாழ்வார்கள். அதை நாம லூசா விட்டுட்டோம். இந்த வயசுல லூசா விட்டுட்டோம்னா அந்த இளைஞர் சமுதாயம் நம்மால் காப்பாற்ற முடியாது. மூணாவது வழியை சொல்வார்கள், மூன்றாவது வழியை சொல்வார்கள். இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கு, இளைஞர் நல்ல வழியில இருக்க வேண்டும் என்று சொன்ன மூணாவது வழி, பெரியவர்கள் நல்ல காரியத்திலே அவர்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். வயசுல மூத்தவர்கள் சிறுவர்களையும் இளைஞர்களையும் நற்காரியத்திலே இணைத்துக் கொள்ள வேண்டும். உன் வயசு என்ன, நிமையில தலையிட்டு இருக்க அப்படின்னு சொல்லக்கூடாது. சின்ன பிள்ளை அரவணைத்துக் கொள்ள வேண்டும். நீ வாப்பா, நீனு சேர்ந்து செய்யப்பா, நாங்க செய்யற மாதிரியே செய்ய. இளைஞர்களா நீங்களும் வாங்க, சேர்ந்து செய்யுங்க. உங்களுடைய அனுபவம் என்ன, என்னுடைய அனுபவம் என்ன, என் அறிவு என்ன, நான் என்னுடைய உபதேசம் என்ன, இப்படிலாம் நம்ம ஒரு காலம் சொல்லக்கூடாது. கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் தோன்றிய 11வது ஆண்டில் மதீனாவிலிருந்து 5 பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவுக்கு வந்தார்கள். மறாண்டு 7 பேரோட வந்தார்கள். உடனே ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள். தான் மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னால ஒரு இளைஞரை எழுப்பினார்கள், ஒரு இளைஞரை தட்டி எழுப்பினார்கள். நீங்க செல்லுங்கள், மதீனாவுக்கு செல்லுங்கள், மதீனாவில் மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி போதியுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். அந்த சஹாபி சென்றார்கள், மதீனாவில் உள்ள மக்களை எல்லாம் தட்டி எழுப்பினார்கள். மௌட்டிகத்தில் இருந்த, அனாச்சாரத்தில் இருந்த, அட்டூழியத்தில் இருந்த அந்த மக்களை எல்லாம் தட்டி எழுப்பி, இதுதான் சத்திய மார்க்கம், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், ரசூல் ஒன்று உண்டு, அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நம்மை படைத்தான், மறுமை நாளில் கேள்வி கேட்பான் என்ற உணர்ச்சியை, உணர்வை அந்த மக்களுக்கு ஊட்டினார்கள். தன்னந்தனியாக ஒரே ஒரு மனிதர், தன்னந்தனியாக ரசூல் செல்வதற்கு, மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னால் அவர் சென்றார். கடைசியில் அந்த தோழர் உஹது போரில் மௌத்தானார். உஹது போரில் அவர் கொலை செய்யப்பட்டார். அவருடைய நிலைமை என்ன தெரியுமா? கடைசி வரை செல்வ செழிப்பில் இருந்த அந்த தோழர், அந்த சகாபி செல்வ செழிப்பில் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைங்க யார முன்னோடியா எடுக்கிறாங்க, யார ரோல் மாடலா எடுக்கிறாங்க? தலையில உள்ள அந்த முடியை வெட்டுறது கூட திரையில உள்ளவனை பார்த்து தான் தலையில உள்ள முடியை வெட்டுறாங்க. யார் சொல்லி தந்தது? மீசைய ஒரு மாதிரி வச்சுக்கிட்டுறாங்க. யார் சொல்லி தந்தது? ஒரு புதிதாக ஒரு நடிகன் ஒரு படத்துல நடிச்சான அவன் எப்படி ஹேர் ஸ்டைல் வச்சுக்க, அதே மாதிரி இன்னைக்கு நம்மளோட பிள்ளைங்க வைக்கிறாங்க. நமக்கு ரோல் மாடல் யார் தெரியுமா? கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம யாரு பின்பற்ற வேண்டுமா? ரசூலை பின்பற்ற வேண்டும். நாம் யாரை பின்பற்ற வேண்டும் என்ற சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள், ரசூல் எப்படி இருந்தார்கள், இதை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமே தவிர ஒரு நேரத்திற்கு ஒரு நாள் முடி வச்சுட்டு வரக்கூடிய அந்த நடிகர்களை போன்று நம்முடைய பிள்ளைகள் இருந்து விடக்கூடாது. எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? மற்றவர்கள் இருக்கலாம், நாம இருக்கக்கூடாது. காரணம் நமக்கு அவங்க முன்னோடி கிடையாது. நமக்கு யார் முன்னோடி? ரசூல் முன்னோடி. ரசூலை தான் நாம பார்க்க வேண்டும். அந்த தோழர் மதீனாவுக்கு சென்றார்கள், இஸ்லாத்தை பற்றி போதித்தார்கள். ரசூல் என்ன சொன்னார் அதே தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டார்கள். அவருடைய ஒரு வாழ்க்கை எப்படி இருந்தது? இஸ்லாத்தை எடுத்துக்கொள்வதற்கு முன்னாக அவர் தலைமுடிய மக்காவில் அவரை போல வேற யாருமே வச்சது கிடையாது. மாடலா நேரத்துக்கு ஒரு உடை அணிந்து கொண்டிருந்த அந்த தோழர் நேரத்துக்கு ஒரு உடை அணிந்து கொண்டிருந்தார். அவர் ஒரு அத்தர் போட்டு போனார்னா வீதி கமகமத்து கொண்டே இருக்கும். மக்கள் எல்லாம் சொல்வார்களாம், இந்த வழியா இந்த மனிதர் போனாரோ. அவர் பேர் முஸ்அப் இப்னு உமைர். நினைவுக்கு வந்தது முஸ்அப் இப்னு உமைர். இந்த வழியா முஸ்அப் போனாரோ என்று கேட்கிற அளவுக்கு ஒரு ஆடம்பரமாக வாழ்ந்த அந்த மனிதரை, அந்த தோழரை, அந்த வாலிபரை பக்குவப்படுத்தி மதீனாவுக்கு அனுப்பினார்கள். அவர்கள் மதீனாவில் எல்லா மக்களையும் சீர்திருத்தம் பண்ணிவிட்டு உஹது யுத்த களத்தில் யுத்தத்துக்கு போனார்கள். அந்த சஹாபி கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? நேரத்துக்கு ஒரு ஆடை உடுத்தி கொண்டிருந்த அந்த தோழருக்கு அல்லாஹ் தஆலா எப்படி கொடுக்கிறான் பாருங்க. நேரத்துக்கு ஒரு ஆடை, காலையில் ஒரு ஆடை, மாலையில் ஒரு ஆடை உடுத்தக்கூடிய அந்த தோழர் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ஒத்த போர்வையிலே அவர் தன்னுடைய வாழ்க்கை முடித்துக் கொண்டார்கள். ஒரே போர்வை தான், வேற மாற்றுவதற்கு போர்வையே கிடையாது, மாற்றுவதற்கு துணியே கிடையாது. ஒரே போர்வையை சுத்தி கொண்டு அந்த ஒரே போர்வையில் தான் இஸ்லாத்தை ஏற்றிலிருந்து அவர்கள் மௌத்தாகிறதனை இருந்தார்கள். மௌத்தாக்கப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்கள் அப்படியே கிடக்கிறார்கள். அவருடைய தலையை மூடினால் காலு தெரியுது, காலை மூடினால்
தலை தெரிகிறது. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், முஸஅபுக்கு நாங்கள் கஃனிட்டோம், ஆனா அவருடைய ஆடையில காலை மூணா தலை தெரியுது, தலையை மூணா கால் தெரியுது. யா ரசூலல்லாஹ், என்ன செய்யறது? ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலையை மூடுங்கள் போர்வை கொண்டு. அவர் உறுத்தி ஆடையை கொண்டு தலையை மூடுங்கள், காலு தெரிகிறதா, இளந்த இலையை வச்சு கட்டுங்கள் என்றார்கள் ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுகமாக வாழ்ந்தவர்கள், நேரத்துக்கு ஒரு ஆடை உடுத்தவர்கள், நேரத்துக்கு ஒரு ஆடை உடுத்தியவர்கள், நேரத்துக்கு ஒரு நறுமணத்தை பூசியவர்கள், இப்படி சுகபோகமா வாழ்ந்த அந்த தோழர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இதுதான் சத்திய மார்க்கம், இதுவெல்லாம் அசத்தியம், இதுவெல்லாம் நாளை மறுமையினை பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற நிலைக்கு வந்த உடனே ஒத்த போர்வையிலே ரசூலுல்லாஹ், நீங்கள் சத்திய மார்க்கத்தை எடுத்து வைப்பதற்காக மதீனாவுக்கு செல்லுங்கள் என்று ஒரு காரியத்தை ஒப்படைத்தார்கள். அந்த காரியத்தில் நிலையாக இருந்து வெற்றி பெற்றார்கள் அல்லவா? அதுபோலதான் நம்முடைய இளைஞர்களை நாம் நல்ல காரியத்தில் ஒன்று சேர்க்க வேண்டும். முதல்ல இளைஞர்கள் நல்வழிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நல்ல சத்திய மார்க்கத்தில் நிலையாக இருந்து தேவையில்லாத காரியத்தை ஈடுபடாமல் நல்வழியிலே செலவழிக்க வேண்டும் என்று சொன்னால் மக்தபு மதரசாவை நாம் மேம்படுத்த வேண்டும். இரண்டாவது, அவர்கள் நல்ல நட்பாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். மூணாவது, நல்ல காரியத்தில் அவர்கள் பங்கெடுப்பதற்கு நாம் துணை புரிய வேண்டும். இந்த காரியத்தை சரிதமாக நாம் பின்பற்றி நடப்போம் என்று சொன்னால் வரக்கூடிய இளைஞர் சமுதாயம் சரி, இப்ப இருக்கிற இளைஞர் சமுதாயம் சரி, நல்வழிக்கு வரும், நல்ல காரியத்தில் ஈடுபடும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.